வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழர் வரலாற்றை கூறும் தமிழர் கண்டம் சேனலை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நான் ஒரு காளி கோயிலுக்கு தாங்க போயிருந்தேன். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே காளியாத்தா அப்படின்னு தான் அடிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு பெரிய மனக்காவலை, என்னடா இப்படி மக்கள் நம்ம வரலாறையும் மறந்துட்டாங்க. நம்ம இந்த பொய்யான புராணத்தை நம்பி நம்ம அந்த பொய்யான காளி, அந்த பொய்யான பேரை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்களே. பழந்தமிழர் வச்ச பேர் முதல்ல காளியே கிடையாது. நம்ம தமிழனுமே மறந்து போய் ஆரியர்களால் மறைக்கப்பட்டு அழிஞ்சு போன அழியும் தருவாயில் இருக்கிற ஒரு பெண் தெய்வம் தான் தமிழினத்தோட தாய் தான் கொற்றவை. அந்த தெய்வத்தை பற்றி நம்ம பார்க்க அரசர்கள் ஆட்சி செய்வதற்கு முன்ன, மக்கள் குடிகளை இருந்து ஆட்சி செய்வதற்கு முன்ன மனித காடுகள்லையும் மேடுகள்லையும் வாழ்ந்து வந்தான். அந்த பயத்தை எதிர்கொண்டு கடவுளாக வணங்கினா. அந்த பயத்துக்கு பேர் சூர் அணங்குன்னு பேர் வச்சான். அந்த சூருக்கு பல வகையான பேர்களும் இருந்துச்சு. அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. சூர்னா சூரர மகளிர், சூர் மகள். அணங்குனா அரர மகளிர், அரர மகளிர் அப்படின்னு சொல்லி பல பேர்கள் இருந்திருக்கு நம்ம தமிழ் இலக்கியத்தில். சூருக்கு பல பொருட்களும் இருக்குது. அதில் ஒரு சில பொருளை பார்க்கலாம். சூர்னா துன்பம் தருவது, அணங்குனா அச்சம். இந்த அச்சத்தையே எதிர்கொண்டு அந்த எதிர் ஊசியை கடவுளாக்கும் வணங்க ஆரம்பித்த ஒரே நம்ம தான். அதுக்கப்புறம் அந்த அச்சம், அந்த பயம், அது குறிஞ்சி நிலத்துலேருந்து முல்லைக்கு போய் கடைசியில் பாலையிலே குடிக்கொண்டதாக பல இலக்கிய சான்றுகள் நம்மகிட்ட இருக்குது. முதல்ல அந்த சூரும் அணங்கும் பல இடத்துல காணப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்க இலக்கியங்கள் சொல்லுது. அது சூர் அணங்கம் முதல்ல உருவமற்றதாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது பெண் தெய்வமாக கற்பிக்கப்பட்டு கடைசியில் பல மன்னர்களால் மாற்றப்பட்டு நம்ம கையில் அழிக்க முடியாத மனமா கொற்றவையாக நம்ம கையில் இருக்குது. அந்த கொற்றவை நம்ம யாருனாலையும் அழிக்க முடியாத ஒரு பெரும் சொட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு. நம்ம தமிழினத்துக்கு ஒரு உருத்தான ஒரு கடவுள்னா அதுதான். கொற்றவைக்கு பல வகை பெயர்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்கிற மாதிரி அணங்குடை சிலம்பு, அணங்குடை சாரல், அணங்குடை நெடுங்கோடு, சூருடை சிலம்பு, நுரை சுனை உரையும் சூர்மகள் அப்படின்னு பல பெயர்கள் பல இலக்கியங்களில், நம்ம சங்க இலக்கியங்களுக்கு முன்பட்ட இலக்கியங்களில் காணப்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர்கள் இருக்குது. இது மட்டும் நினைக்கிறீங்களா? பழையோல், கொற்றி, துணங்கை, காடுகிலால், அப்படி மலைமகள் அப்படின்னு ஏராளமான பேர்களில் அழைக்கப்படுறது நம்ம கொற்றவை தான். நம்ம கொற்றவையை பற்றி சிலப்பதிகாரத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. கண்ணகியும் கோவலான கொற்றவை கோயிலுக்கு போகிறதா ஒரு சான்று இருக்கு. நம்ம 5 திணைகளில் ஒன்றான வஞ்சி திணையில் கொற்றவைக்கு நரபலி கொடுக்காட்டி என்ன நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வேந்தனுக்கு அந்த போரில் வெற்றி கிடைக்காது. அந்த மறவன் நெஞ்சு கூடி வட்டி போய் கிடப்பான். அந்த வேந்தன் கல் குடித்து மகிழும் வாழ்வு கிடைக்காது அப்படின்னு நம்ம வஞ்சி காண்டம் சொல்லுது, வஞ்சி திணை சொல்லுது. அப்படிப்பட்ட நம்ம கொற்றவைக்கு ஆயிரக்கணக்கான வரலாற்று இருக்கு. அதை நம்ம நவகண்டத்தை பார்க்க போறோம். நவகண்டம்னா என்னது? ஒரு உயிரை தானே மாச்சுக்கிட்டு நம்ம அரசுக்காக ஏதோ சேர சோழ பாண்டியர்கள் அவங்களுக்கு நரபலி கொடுத்துருப்பாங்க. அதை 9 நாளுங்களையும் அறுத்துக்கிட்டு தான் உயிரை தானே கொற்றவைக்கு மாச்சுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட வீரர்களுக்கு பல வகையான வீர மிக்க ஒரு பேரும் கிடச்சிருக்கு, பட்ட பேரும் கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி செய்கிற அந்த கொற்றவைக்கு செஞ்சாதான் கொற்றவை நல்லா இருப்பா, மகிழ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த கொற்றை அப்படி இறந்தவங்களுக்கு நம்ம முன்னோர்கள் நடுக்கல் வச்சு வழிபடுற மரபு நம்ம மரபு. அப்படிப்பட்ட நடுக்கல் இந்த ஊருக்கே ஒரு தனி பெயராக இருக்கும். அப்படிப்பட்ட நம்ம கொற்றவைக்கு மகனாக பிறந்தவர் தான் நம்ம 6 படை வீடு கடந்த திருமுருகா. அப்படிப்பட்ட அந்த திருமுருகாவை பற்றி திருமுருகாற்றுப்படையில் பல குறிப்புகள் இருக்குது. திருமுருகாற்றுப்படையில் முருகாவோட அம்மா தான் கொற்றவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய குறிப்புகள் இருக்குது. நம்ம எப்படி மலை சார்ந்த இடத்துல நம்ம முருகனும், அது மாதிரி பாலை மணலும் மலம் சார்ந்த இடத்துல நம்ம கொற்றவை. அந்த கொற்றவை அந்த பாலை நிலத்தை சுட்டரிக்கும். இந்த பாலை நிலத்தில் இருக்கிற மக்கள் தான் மறவர்களும் எயினர்களும். அந்த எயினர்களால் பல இந்த மாதிரி நவகண்டமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எயினர்கள் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி நவகண்டமாக கொடுத்துருக்காங்க. நம்ம துர்க்கை அம்மனா வழிபடுற அந்த துர்க்கையும் காளியும் தான் பிற்காலத்தில் ஆரியர்களின் படையெடுப்புனால பிராமணர்களால் கொற்றவையாக இது இப்படி மாற்றப்பட்டிருக்குன்னு பல ஆய்வாளர்கள் சொன்னாங்க. அதுவும் நான் ஏற்றுக்கிற ஒரு கருத்து தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கு நன்றி. இனிமேல் கொற்றவை கோயிலுக்கு போனால் ஒரு 2 நிமிஷம் வழிபடுங்க.